வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 22 மே கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். கவுடி மற்றும் டக்லா எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். தரங்காமில் மற்றும் தங்கர் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. கோரியா மற்றும் டவ் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மங்கன் மற்றும் மகாசு எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பக்கர்வால், பால்டி, மோன், புரிக்பா, சிப்பி, சாங்பா மற்றும் குஜார். லால் பகதூர் சாஸ்திரி 1966ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாவை அச்சுனதா பாத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லபாச்சாரியா சுத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலிய நாட்டுல இருந்து நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகிள் 243 இருந்து 243 வரைக்கும் பஞ்சாயத்தை பகுதி 9ல சொல்லியிருக்காங்க. கோயா கழகம் 1879 இருந்து 1880 வரைக்கும் ஒடிசா மற்றும் ஆந்திரால தோமோதோரா தலைமையில நடந்துச்சு. ஆந்திர பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய பண்டிகை ஸ்ரீராம நவமி, பீஷ்ம ஏகாதசி. கேஷவ் சந்திரசன் இந்தியன் மிரர் மற்றும் வாம்பூதின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் ஆயுஷ்மான் சகாக்கர் திட்டம் அக்டோபர் 19, 2020ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி வயோவந்தன் யோஜனா 4 மே 2017. சட்டாட் திட்டம் அக்டோபர் 2018 அறிமுகமாச்சு. துரு PM புதுமையான கற்றல் திட்டம் 10 அக்டோபர் 2019 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஆய் சனரக்ஷன் அபியான் PM ஆஷா திட்டம் செப்டம்பர் 2018 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி ஜன்ஜாதியா உன்னத் கிராம அபியான் 23 ஜூலை 2024 அறிமுகமாச்சு. பிராந்திய ராணுவத்தில் கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி யாருக்கு வழங்கப்பட்டது? நீரஜ் சோப்ரா. உலக சுகாதார அமைப்பின் படி இந்தியா எந்த நோயை ஒழித்தது? டிராகோமா. சமீபத்தில் எந்த வங்கியின் உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்தது? HCBL கூட்டுறவு வங்கி. 5வது ஸ்ரீ லிலி விழாவை கொண்டாடும் மாநிலம் எது? மணிப்பூர். கிரானா மலைகளுடைய இன்னொரு பேரு கருப்பு மலைகள். பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் மாகாணத்தில் அமைஞ்சிருக்கு. பராக் 8 அப்படிங்கிற ஒரு மிசைல் ஏவுகணை இந்திய நாடும் இஸ்ரேல் நாடும் சேர்ந்து உருவாக்கின ஏவுகணை. உலக நீதிபதிகள் சங்கத்தின் பதக்க கௌரவத்தை பெற்ற முதல் இந்திய வழக்கறிஞர் யார்? பூவன் ரிபு. மசச்சூசெட்ஸ் கவர்னர் விருது நீதா அம்பானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. டென்மார்க்கின் நைட்ஸ் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் டாரன்போர்க் விருது விஜய் சங்கர் வாங்கியிருக்காங்க. போர்ச்சுகல் நாட்டுடைய சிட்டி கீ ஆஃப் ஆனர் விருது திரௌபதி முர்முக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபிஜி நாட்டுடைய மிக உயர்ந்த அங்கீகாரம் ஆர்டர் ஆஃப் ஃபிஜி மதுசூதன் ராய் வாங்கியிருக்காங்க. டெல்லியின் மொகராலியில் உள்ள நூற்றாண்டு படிக்கிணறான ராஜோன் கி பாவோலியை எந்த அமைப்பு மீட்டெடுத்தது? இங்க மீட்டெடுத்தது அப்படின்னா ஒண்ணு இல்ல, ரிஸ்டோர், அதாவது இதை புதுப்பிச்சிருக்காங்க. இதை புதுப்பிச்ச அமைப்பு ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்தியாவின் தொல்லியல் ஆய்வு 1861ஆம் ஆண்டு உருவாச்சு. இந்த நூற்றாண்டு படிக்கட்டு ராஜோன் கி பாவோலி அப்படிங்கிற ஒரு பழமையான படிக்கட்டை உருவாக்கின வம்சம் லோடி வம்சம் 1506ஆம் ஆண்டு உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவுடைய 17வது நவரத்ன நிறுவனம் IRLDA. இந்தியாவின் 14வது மகாரத்ன நிறுவனம் HAL. ஹரப்பா தளத்துல 5000 ஆண்டுகள் பழமையான நீர் மேலாண்மை அமைப்பை ராக்கி கரிக்கில கண்டுபிடிச்சிருக்காங்க. முசி நதி வரலாற்று கட்டிடங்கள் மற்றும் புஜ் வரலாற்று நீர் அமைப்பு குஜராத்ல இருக்கு. 2025 உலக நினைவு சின்னங்கள் கண்காணிப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த நாள் சர்வதேச அருங்காட்சியக தினமாக அனுசரிக்கப்படுகிறது. மே 18. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து த ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம் இன் ராபிட்லி சேஞ்சிங் கம்யூனிட்டிஸ். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 15 ஹிமாச்சல பிரதேச தினம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஏப்ரல் 13 சியாச்சன் தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். ஏப்ரல் 22 உலக பூமி தினம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை உலக கால்நடை தினம். செப்டம்பர் 23 ஆயுர்வேதா தினம். 2025ஆம் ஆண்டு சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர் 19 சாம்பியன்ஷிப்பை வென்ற நாடு எது? இந்தியா.
இந்திய நாடு பங்களாதேஷ் நாடை தோற்கடிச்சு இந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்த சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சு அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துல கோல்டன் ஜூப்ளி ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. அர்ஜென்டினா நாடு கோப்பா அமெரிக்கா 2022 மற்றும் 2024 டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க. வடகிழக்கு யுனைடெட் எஃப்சி அணி 133வது டுராண்ட் கோப்பையும் கவர்னர்ஸ் கோல்ட் கோப்பையும் ஜெயிச்சிருக்காங்க. மோகன் பாகன் சூப்பர் ஜெயிண்ட் அணி இந்தியன் சூப்பர் லீக் பட்டம் 2025 ஒடிசா எஃப்சி அணியை தோற்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஹரோப் ட்ரோன்களை எந்த நாடு உருவாக்கி உள்ளது? இஸ்ரேல். இஸ்ரேல் நாடு இதை ரீசெண்டா உருவாக்கி இருக்காங்க. ஓகேங்களா? சோ சாய்ஸ்ல இல்ல, இஸ்ரேல். ரஷ்ய நாடு இஸ்காந்தர் எம் பலாஸ்டிக் ஏவுகணை R-37M ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. DRDO பினக்கா ராக்கெட் ஏவுதள அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. யுனைடெட் கிங்டம் கிரேவாக் வான் ஏவுகணை அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. DRDO பிரம்மாஸ்திர ஏவுகணை உருவாக்கி இருக்காங்க. ஜெர்மனி மற்றும் ஸ்வீடன் தாரஸ் KEPD-350 ஏவுகணை. உக்ரைன் நாடு பாலிஸ்டிக் ஏவுகணை சப்சன் உருவாக்கி இருக்காங்க. ஈரான் நாடு காசம் பசீர் ஏவுகணை. துருக்கி நாடு சோன்கர் ட்ரோன்களை உருவாக்கி இருக்காங்க. புஞ்சியில ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய்கள் பவுடரி மில்டி ஆஃப் வீட், ப்ளூமெரியா கிராமினிஸால ஏற்படக்கூடியது, ரெட் ரட் ஆஃப் சுகர் கேன், குளோமருலா டுகாமெனின்சஸால ஏற்படக்கூடியது, எர்கட் ஆஃப் பஜ்ரா கிளாவிசஸ் பிசிஃபார்மிஸால ஏற்படக்கூடியது, ரைஸ் பிளாஸ்ட் நோய் மேக்னபோர்த்தி கிரேசியால ஏற்படக்கூடியது, டிகா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட் செஸ்கோஸ்போரா அரக்கிடிகோவலா, லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ பைட்டோப்தரா இன்வெஸ்டன்ஸ், ரஸ்ட் ஆஃப் வீட் புக்குஷினா கிராமினிஸ் டிட்டிக்கல் ஏற்படக்கூடியது, green hair or downy mildew of bajra sclerospora gramicola, loose mud of wheat ustilago triticum, potato wart disease or black scab potato tumor syncytium endobioticum ஏற்படக்கூடியது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபில், ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு, ஹான்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு, டேவிட் பாக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு.